நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வித்யாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. முதல்ல இப்படி இல்லவே இல்ல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட நட உட பாவனை எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி காத்தாடி மாதிரி இந்த வீட்டுல அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே இருந்தா. ஆனா இப்ப என்னடானா மரத்துல மாட்டின காத்தாடி மாதிரி இருக்கா. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குங்க. அது அதை என்கிட்ட மறைக்கிறா. என்கிட்டயே நான் அவளுக்கு எல்லா நேரத்திலும் துணையா இருந்திருக்கேன்ல, எல்லா விஷயத்திலயும். என்னங்க 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 என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா நான் இங்க நின்னு புலம்பிட்டு இருக்கேன். நீ கொடுமை கண்டுக்கவே இல்ல. உங்க முகம் எங்க இப்படி வாடி போயிருக்கு? என்னமோ குடிய முழுகி போன மாதிரி. அது ஆதி அண்ணன் அப்புறம் பிரியா அண்ணியை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. நாம தான் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அட பாருடா, நீங்க எப்பத்துல இருந்து அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சீங்க? ஏன் கடவுள் நடக்கிறதுக்கு காலம் பேசுறதுக்கு வாயும் உனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதான ஒண்ணு. என்னோட காலும் நாக்கும் உங்களை விட நீட்டமா தான் எனக்கு வச்சிருக்காரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன எதுவும் புரிய போறது இல்ல. சரி, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியா? நீங்க என்னடானா ஆதி என்ன பிரியா அன்னைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, பெரிய ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல கூட பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. இல்லனா எதுக்காக பெரிய ஐயா அம்மாவை விட்டுட்டு உத்தரம்மா கையில இந்த பார்ட்டியோட பொறுப்பை எல்லாம் ஒப்படைக்கணும் சொல்லுங்க? கடவுளே, இந்த வீட்டை நீதான் காப்பாத்தணும். இத பாரு, மத்தவங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம ஆதி அண்ணனுக்கும் பிரியா அன்னைக்கு நடுவில் நடக்கிற சண்டை எப்பவுமே என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நாம தான் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நானும் பார்க்குறேன் இன்னும் நீ எவ்வளோ நேரத்துக்கு என் மேலே கோபமாக இருக்கேன்னு. இன்னைக்கு ராத்திரி நீ இந்த சண்டையை கண்டிப்பாக முடிச்சாகணும் மிஸ்டர் ஆதித்யா. யாரோ வராங்க, நீ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உனக்கு பார்ட்டிக்கு போக பிடிக்கலன்னா நீ போக வேண்டாம். நான் வெளியே போய் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன். எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே.
வேணும்னா நான் போட்டு விடவா? வேண்டாம் வேண்டாம் கௌதம், நானே போட்டுக்கிறேன். கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா என்ன? கௌதம் விடுங்க, நானே பாத்துக்கிறேன், நானே போட்டுக்கிறேன். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே போட்டுக்கிறேன், பரவாயில்ல. சரி, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்னண்ணே, எல்லா பொருளும் வந்துருச்சா இல்லையா? ஆமா மேடம், இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். கண்டிப்பா 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிரும். சரி, சாப்பாடு எல்லாம் எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? சாப்பாடு ஏற்பாடு அங்க பண்ணிருக்கோம். அப்படியா? சரி, வந்து காட்டுங்க. வாங்க. உத்ரா, சொல்லுங்க. எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்குல்ல? எதுலயும் எந்த குறையும் இருந்துடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டி. வர்ற எல்லாருமே முக்கியமான விருந்தாளிகள், நல்லபடியா கவனிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். தேவயானி எக்காரணத்தை கொண்டு வாயை திறந்துடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? எல்லா ஏற்பாடுமே ஏ கிளாஸா இருக்கணும். கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, நீ பாரு. டாட், என்னாச்சு? இது டாட் உங்களை பயமுறுத்தினாரா என்ன? டாட், கவலையை விடுங்க. சித்தியோட ஏற்பாடுலாம் சும்மா தூள் கலப்பது பாருங்க. என்ன சித்தி? யாரோட சித்தியவ? என்ன சித்தி, இன்னும் ரெடி ஆகலையா? கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க, போய் ரெடி ஆகுங்க, போங்க. நான் ரெடி ஆகுறேன். நீ சீக்கிரம் ரெடி ஆகும். அது வரைக்கும் விருந்தாளிங்களை நாங்க பாத்துக்கிறோம். வாடா. ஓகே. ரொம்ப கஷ்டமான வேலையை உங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கீங்க ஆண்டி. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல? மம்மி மாதிரி பர்ஃபெக்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இருந்தாலும் என்னோட விஷஸ் எப்பவும் உங்க கூட இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். இந்த பார்ட்டிக்கு எனக்கு நீ விஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியம் வரும். ஐ ஹோப் அப்ப நீங்க உங்களை சமாளிச்சுக்க வேண்டியது இருக்கும். அதையும் நான் பார்க்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. என்னாச்சு உனக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. கௌதம் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி மேடம். வாங்க 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 மந்திரி மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா? இல்ல அந்த மாதிரி இல்ல.
உங்களுக்கு அங்க மீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குல்ல அதான். அடடா, நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. நான் அதை வேணும்னு தான் சொன்னேன்ப்பா. உனக்கு பிரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான். சர்ப்ரைஸ் மேடம். அதான் கொடுக்கலான்னு வந்தேன். பிரேமானந்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேனே நான் கண்டிப்பா பார்ட்டிக்கு வரேன்னு. அட எஸ்எஸ்பி, மறுபடியும் மறந்துட்டேன், சாரி. டிஐஜி, உன்னோட பிட்டர் ஹாஃப் காணமே, எங்க இருக்கா? பிட்டர் ஆஃப் இல்ல மேடம், பிட்டர்னா கசப்பு, பெட்டர் ஆஃப். எல்லாம் ஒண்ணு தானே. அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வர நேரம் தான். அப்படியா? இப்படி வந்தவங்க வாசல்ல நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படியே வாங்க உள்ள வாங்க. ஆதிக்கண்ணா, நீ போய் மந்திரி மேடம் நல்லபடியா கவனிச்சுக்க. நான் வர மத்த விருந்தாளிங்களை பாக்குறேன், நீங்க போங்க. சரி சரி, வாங்க மேடம். தேங்க்யூ, போங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. சரி மேடம், நான் போய் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரிங்க் கொண்டு வரேன் பாருங்க. கொண்டு வா. ஏய், இங்க வா. எனக்கு இன்னும் நீ சொன்ன விஷயத்துல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அங்க பாரு கௌதம, என்ன ஒரு ஸ்மார்ட்டான அருமையான இளைஞ. அப்புறம் இவனுக்கு வித்யா மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி வேற இருக்கா. அட, வித்யான உடனே ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு அவளை எங்கேயுமே காணமே. அட ஆமா மேம், இன்னைக்கும் வழக்கம் போல தனியா தான் சுத்திட்டு இருக்கா. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் பிஏ. நான் இதுவரைக்கும் 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்ததே இல்லை. ஒரு வாட்டி ஜுரம்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சாக்கு இன்னைக்கும் தயாரா வச்சிருப்பாங்க. அங்க பார், இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட். வித்யா வந்துட்டா பார். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் இன்னைக்கு இந்த வித்யா ரொம்ப ரொம்ப அழகாவே தெரியுறா. இவங்க அழகா உங்களுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க. ஆனா இவங்க அழகா இருந்தாலும் கௌதமுக்கு எதுவுமே இல்ல. பெருசா வந்துட்டு அவங்க பார்வையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அட, அதுக்கு அப்படி ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. அவங்க கேசுங்க. கேஸா? யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எல்லார பத்தியும். எனக்கு பார்ட்டியில எல்லாருமே கெஸ்டா தெரியுறாங்க. கெஸ்ட் ஹாப்பி. அக்கார்டிங் டு மேம், மேம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கேஸுக்கு அர்த்தம் அவங்க எல்லாம் கெஸ்ட். சரியா போச்சு. இந்தாங்க. தேங்க் யூ. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணது. சரி சரி, இந்தாங்க உங்களுக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க் யூ. இந்த வரேன் மேம். வாங்க வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். பார்ட்டியெல்லாம் ரொம்ப நல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன பிரேமானந்த், யாரு ப்ரமோஷனுக்காக பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்க பேர்ல ஒரு ட்ரிங்க் ஒண்ணு. என்ன பிரேமானந்த்? நிச்சயமா மேடம். ஆனா உன்னோட ட்ரிங்க் எங்க? கொண்டு வா. ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கலாம். எப்பவும் இந்த பொம்பளைங்களே இப்படிதான். ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகுதுன்னு பாருங்க. நாம ஆரம்பிக்கலாமே. அவ வந்ததும் 2வது முறை ஆரம்பிப்போம். அட இல்லப்பா, ஏன்? அவ இல்லாம இது வரைக்கும் நீ எந்த பார்ட்டியிலயும் சேஸ் பண்ணதே கிடையாது. அப்புறம் இன்னைக்கு மட்டும் எதுக்கு?
பரவாயில்ல, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு விஷயம் சொல்லு. அவ உண்மையிலேயே ரெடி ஆயிட்டு இருக்காளா? இல்ல, நான் கேட்டதுக்கு அர்த்தம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல பிரேமானந்த்? கண்டிப்பா எல்லாம் நல்லதா இருக்கு மந்திரி மேடம். மன்னிச்சுக்கங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த பார்ட்டியை இவரு என்னை கௌரவப்படுத்துறதுக்காக தான் வச்சிருக்காரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவரோட எல்லா வெற்றிகளுக்கு பின்னாலையும் நான் தான் இருக்கேன்னு. எல்லா விருந்தாளிகளும் வந்ததுக்கு அப்புறம் கீழவான இவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அப்படியா? பரவாயில்லையே. என்ன பிரேமானந்த், இன்னைக்கு சூரியன் அதோட இடத்துல இருந்து தானே உதிச்சுது. இன்னைக்கு பேர பூரா நீயே தட்டிட்டு போயிட்ட பிரேமானந்த். என்ன விஷயம்? ஆமா, ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை தேவயானி மேல ரெடி ஆயிட்டு இருந்தானா, அப்புறம் இந்த பார்ட்டி ஏற்பாடுகளை யாரு பண்ணாங்க? அவதான். யாரு என்னோட விருப்ப வெறுப்புகளை பத்தி என்னை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்கதான். அவளுக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்னோட தங்கச்சி உத்ரா. ஒன்றும் இல்லை, கவலைப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாம ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் சியர்ஸ். இன்னைக்கு பார்ட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்லை, சந்தோஷமாவும் இருக்கும். அப்ப இந்த ட்ரிங்க் உன்னோட ப்ரமோஷன் சந்தோஷத்துக்காக. சியர்ஸ். சியர்ஸ். சியர்ஸ் டாட். சியர்ஸ் கண்ணா. கடைசியா வந்துட்ட பத்தியா? உன்னால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வராம உன்னால இருக்க முடியாதுன்னு அப்பவே சொன்னேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக இங்க நான் வரல. என்னோட தேவை எங்க அவசியப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான். அவசியமா? அது உன்னோட பிரம்ம. ஒருவேளை நீ அப்படி நினைச்சா அது உன் தேவையில்லாத கற்பனை. யாருக்கும் இங்க நீ தேவைப்படல. குறிப்பா எனக்கு நீ தேவைப்படவே இல்லை. இப்பதானே பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு டிஐஜி சார். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், என் தங்கச்சி உத்ராவை பத்தியும் நல்லா தெரியும். நீங்களே பார்க்க தானே போறீங்க என்ன நடக்க போகுதுன்னு. நீயும் பார்க்க தானே போற. நான் உனக்கு காட்டுறேன். இந்த டிஐஜி பிரேமானந்துக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நிச்சயமா சொல்றேன்.
ஸ்டார்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சர்வ் பண்ண